தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். வெறுமையான படகோடு இருந்த சீமோன் பேதுருவுக்கு மிகுந்த இரக்கத்தோடு கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை, மனதுருக்கமுள்ள ஒரு ஆலோசனை. சீமோனே, உன் படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். சீமோனின் படகை ஆண்டவர் எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, அவர் படகை எடுத்துத்தான் அதில் அமர்ந்து போதகம் பண்றார். முதலில் சீமோனின் படகை எடுத்துக்கொண்டவர் இப்பொழுது அந்த படகுக்குரிய கட்டளை கொடுக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பயன்படுத்தின அந்த படகு வெறுமையாயிருக்கிறது. அந்த வெறுமையான படகை அப்படியே பேதுரு கையில் கொடுக்க மனமில்லாத தெய்வம் அதை நிரப்பி கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன வார்த்தை, சீமோனே, படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். அப்படின்னா இவ்வளோ மனதுருக்கமுடைய தெய்வங்க ஆண்டவர். இதுவரையிலும் கர்த்தர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்காக நீங்க யூஸ் ஆகி இருக்கீங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக பயன்பட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரமே, கர்த்தருக்கு பயன்பட்ட பாத்திரமே, உன்னை வெறுமையாய் அனுப்பிவிட கர்த்தர் விரும்ப மாட்டார். உன்னை நிரப்பி நீ கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசம், கண்ணீர், வேதனை எல்லாவற்றுக்குரிய பலனை கொடுத்து உன்னை நிரப்புவாரே தவிர உன்னை வெறுமையாய் விடமாட்டார். தமது அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. கர்த்தர் சொல்றார், நீ கர்த்தருக்காக விட்ட கண்ணீர், செய்த ஊழியம், பாடுகள், உபத்திரவம், நிந்தை, அவமானம் இவைகளை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் பல 100 மடங்கு உனக்கு திரும்ப தந்து உன்னை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வெறுமையான படகோடு சீமோன் இருந்த பொழுதுதான் கர்த்தருடைய இந்த வார்த்தை வருகிறது, வலைகளை போடுங்கள் என்று. ஆண்டவர் நம்மை சந்திக்கிற நேரம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம், கர்த்தர் நம்மை தொடுகிற நேரம், கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரம் எதுனா வெறுமை. இந்த நேரம் தாங்க கர்த்தர் நம்ம சந்தித்து நம்மை நிரப்புகிற நேரம். இதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த தோல்வி, நஷ்டம், வெறுமை வரும் பொழுது கர்த்தர் என்னோடு இல்லையோ, கர்த்தரை மறந்து விட்டாருன்னு நினைக்கிறோம். இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், ஆண்டவர் உன்னை சந்திக்கிற, உன்னை ஆசீர்வதிக்கிற நேரமே இந்த வெறுமைதான். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை கர்த்தர் சந்திக்கிற நேரம், ஆசீர்வதிக்கிற நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.